ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தீப்ஷிகா வேர்ல்டு. ரொம்ப சாரி, வீடியோ போட்டு நான் ரொம்ப நாள் ஆச்சு, வீடியோவே போட முடியறதில்ல. அதுக்கப்புறம் நாங்கள் கோயம்புத்தூர் போயிருந்தோங்க ஒரு நாள். அப்போ அம்மா எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி போயிட்டு வரலாம், அருவியெல்லாம் ஓடுது அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்காட்டிக்கு சரி ரொம்ப ஆர்வமாக அருவியெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு போய் பார்க்க போனோம். அப்புறம் மேலேயே நல்ல பெரிய பேர்டு நல்லா சவுண்டு விட்டுட்டு இருந்துச்சுங்க. கீழே எல்லாம் குட்டி குட்டியாக அனிமல்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் இதுதாங்க எங்கள் அம்மா சொன்ன அருவி ஓடிட்டுருக்கு. இதுதான் அருவின்ச்சு. வாங்க வீடியோ பார்க்கலாம். உள்ளே போனே இந்த ஸ்டிக்கர்ஸ் மாதிரியெல்லாம் செவுத்தில் ஒட்ட வச்சுருந்தாங்க. ஸ்பைடர் மேனு, அப்துல் கலாம், கிறிஸ்மஸ் தாத்தா எல்லாமே இருந்தாங்க. தீப்ஷிகா கிறிஸ்மஸ் தாத்தா அதனால சரி அங்கே போயிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் அப்துல் கலாம் கிறிஸ்மஸ் தாத்தாக்கு கிஃப்ட்டு வாங்குற மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க. Sparrow, land sparrow, the golden sparrow. நல்லா கூட்டமாக தாங்க இருந்துச்சு. உள்ளே போனால் அனிமல்ஸ், பேர்ட்ஸு எல்லாமே இருந்துச்சு. எல்லாம் அழகாக இருந்துச்சு. ஒவ்வொன்று பார்த்து ரசிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். அங்கே பாருங்கள் பேரட்டெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் ஹாய் எலிஃபண்ட் மட்டும் பார்த்து கொஞ்சம் பயந்துட்டு இருந்தா. அப்புறம் எல்லோரும் அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் பயப்படாத அப்படின்ட்டு நாங்களும் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃபோட்டோ ஃப்ரேம்ல வேண்டாம். வெளியே வந்துட்டேங்க. வெளியே வந்தால் இப்போ வேறு மாதிரி ஸ்டிக்கர்ஸாக ஒட்டியிருந்தாங்க. காயின் பார்த்தோன்னா காயின் போய் எடுத்துகிட்டு வரணுன்ட்டா. அதுக்கப்புறம் இங்கேயே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஓடிட்டுருக்கா. சோட்டா பீம் பார்த்தாலாம், அதனால அங்கே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தா. ஹாப்பியா? அப்புறம் பாசி வேணும்னு எனக்கு வேணும்ன்ட்டே இருக்கா. அதுக்கப்புறம் வாங்கினா உடனே பாசியுமே போட்டுறணும். அதுக்கப்புறம் உள்ளே போனால் நல்லா சர்க்கஸு அந்த எனக்கு இதில் பிடிச்சதே அந்த ரங்கராட்டினம் தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதில் போகவே இல்லை, டைம் இல்லை. சரி டைம் ஆயிடுச்சு, சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். அப்படியே இங்கேருந்து உள்ளே போயிட்டு வரக்குள்ளேயே லேட் ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் அந்த போட்டுக்கிட்ட பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ட்ரெயினுக்கு டிக்கெட் வாங்கிட்டு ட்ரெயினில் போயிட்டோம். அப்புறம் ட்ரெயினில் போயிட்டு கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் பயந்தா. அதுக்கப்புறம் சுற்ற அப்படியே அமைதியாக ஜாலியாக உட்காந்துட்டாங்க. பாருங்கள் உட்காந்துட்டு பாய் சொல்லிகிட்ருக்கா.
மாதிரி அவளுக்கு பபிள்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பபிள்ஸ் வேணும்ன்ட்டு இருந்தால் நாங்கள் 2-3 கடையை வாங்கி தள்ளி தள்ளி போய் பார்த்தா, அப்புறம் அவள் இந்த கடையில் வேணும் கண்டிப்பாக அப்படின்னு அந்த கடையில் வாங்கிட்டோம். வாங்கிட்டு அது வந்து அங்கேயே ஊதி அந்த பபிள்ஸை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திட்டா. அதுக்கப்புறம் அந்த பபிள்ஸ் 2 நாள் தாங்க, அது ஒரே நாள் தான் அதை எடுத்தா. அடுத்த நாள் வந்து அந்த பபிள்ஸ் எங்கே இருக்குன்னே தெரியல. இவளுக்கு எந்த பொருள் எடுத்தாலும் ஒரே நாள் தாங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.